இன்றைக்கு அநேகருக்குள்ளே ஆண்டவரை தேடினாதான் அவர் தென்படுவார், ஆண்டவரை தேடினாதான் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, பாதுகாப்பு நம்ம ஆசீர்வதிக்க முடியும், குடும்பம் பாதுகாக்கப்பட முடியும். அநேகருக்கு தெரியலங்கிறனால அன்றைக்கு இருந்த யூத ஜனங்களுக்கும் பென்னிமின் கோத்திர ஜனங்களுக்கும் சொன்னது போல இன்றைக்கு மோடு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தரோடு தான் அவர் நம்மோடு இருப்பார், நம்ம அவரை விட்டா அவர் நம்மளை விட்டுருவாராம், நாம் அவரை தேடினா அவர் தென்படுவாராம். அநேகருக்குள்ள இந்த ஒரு அறிவு இல்லை, ஆண்டவர் இல்லாம நம்ம வாழ முடியாது, அவர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும், அவர் தான் நம்மளை படைத்தவர், அவர்தான் நம்மளை உருவாக்கினவர், அவர்தான் நமக்காக பூமியில வந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர்தான் நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர், அவர் இல்லாம நம்ம வாழ முடியாது, அவர் இல்லாம ஒன்று செய்ய முடியாது, அவர்தான் நம்மளை பாதுகாக்கிறவர் என்று சொல்லி இன்றைக்கு அநேகருக்குள்ளே தெரியல, அந்த அறிவும் இல்லைங்கிறனாலதான் இன்றைக்கு யூத ஜனங்களை ஆசராஜா ஆளும் போது அந்த ஜனங்களுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் இல்லாம நம்ம வாழலாம் என்று சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் உதயதின் குமாரனாகி அந்த அசரியாவின் மேல் இறங்கி ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு பேசுகிறார். அன்றைக்கு அநேக ஜனங்கள் எழும்புனாங்க, அதே போல இன்றைக்கும் அநேகர் எழும்ப போறாங்க. அநேகர் உங்களுக்குள்ளே ஒரு புத்தி தெளிவு வரப்போகுது. ஏன்னா பேசுறது யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அன்றைக்கு எப்படி உதயதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கி பேசினாரோ அதே போல இன்றைக்கு அவர் வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார், வசனத்தை கொண்டு பேசுகிறார். அன்றைக்கு பேசின வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு நீங்களும் எழும்ப போறீங்க. இதை யாரெல்லாம் நம்புறீங்க?